தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத், என் கூட அபினவ் மற்றும் குஹன் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம்ண்ணா. ரைட்டு, இன்னைக்கு என்ன டாபிக்? நம்ம சொல்கிற விஷயம் ஒன்றுன்னா நடந்துக்கிட்டே வருது. என்னதான் தலைகீழாக நின்றாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு போகாது. எவ்வளோ அவமானப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், துயரப்பட்டாலும் போகாதுன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது நோக்கி தான் காங்கிரஸ் திமுக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ வெளியாகும்போது அவங்க 2 பேரும் கூட்டணி ஒப்பந்தமாகி எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிற தகவல் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அது உடன்பாடு எட்டியிருக்கும். அது சம்மந்தமாக தான் முதல் டாப்பிங் கூட என்னங்கிறத பார்த்துடலாம். திமுக கூட்டணி யாருக்கு எவ்வளோ சீட்டு? நமக்கு இன்னைக்கு காலையில் சில திமுக வட்டாரத்துலேருந்து சில நம்பர்ஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பல கட்சிகளுக்கு சீட்டு இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஒரு சீட்டு 2 சீட்டு சில கட்சிகள் அப்படிதான் இருக்கு. சில கட்சிகளுக்கெல்லாம் பெயர் பட்டியலில் வந்திருக்கு. எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ போகுங்கிறத திமுக ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்னும் காங்கிரஸுக்கு அறிவிக்கலை. ஆனால் நமக்கு தகவல் படி 25லேருந்து 28 அதோடைய சீட்டு எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. காங்கிரஸுக்கு 27 பிளஸ் ஒன்னா இல்லை 28 பிளஸ் ஒன்னா? 28 பிளஸ் ஒரு ராஜ்யசபா. ஓகே, ஸோ 28 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3 சீட்டுக்காக எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ட்ராமா. நீங்கள் 3 சீட்டாக பார்க்குறீங்க. நேற்று விஷயத்தில் நம்ம போய் சேர்ந்தோம். கிட்டத்தட்ட அது 7 கோடி. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய இலக்கம்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். 21 கோடி எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ காங்கிரஸுக்கு 28, அதுக்கு காங்கிரஸ் அவங்களுடைய தன்மானத்தை அடகு வச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது நேற்று தேமுதிக ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் 8 ராஜ்யசபா தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க, இன்னும் கொடுக்கல. இதே மாதிரி தான் ஏடிஎம்கே ஒத்துக்கிச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க, கிடைக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் ஒரு ராஜ்யசபா 8 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்க போகிறதா முடிவாயிருக்கு. 8 தொகுதிகள். இப்போ தேமுதிகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களோட சின்னம் போயிடுச்சு. தேமுதிகவுக்கு போன தேர்தலில் ஒரு தொகுதி கூட அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்காதனால அவங்களுக்குன்னு இருந்த அந்த சின்னம் அவங்கள விட்டு போயிடுச்சு. இப்போ திமுக என்ன ப்ரெஷர் பண்ணணும்னா 8மே உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் நிற்கணும்னு ப்ரெஷர் பண்ணலாம். இல்லை நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தில் நிற்குவோம். எப்படி வைகோடைய கட்சி மதிமுக துரை வைகோ நின்றாரோ அது மாதிரி நாங்களும் ஒரு தீப்பெட்டியோ இல்லை வத்திப்பெட்டியோ இல்லை இஸ்திரி பெட்டியோ ஏதோ ஒரு சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம், உதயசூரியனில் நிற்க மாட்டேன்னு அவங்க சொல்லலாம். அது ஒரு சின்ன பிரச்சனையாக க்ரியேட் ஆகலாம், ஒரு மனஸ்தாபம் வரலாம். அதையும் தாண்டி கடைசியில் கூட்டணி இதுக்காக தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனஸ்தாபம் பெருசா வருமானு தெரியல. ஏன்னா இவங்க தானே, இவங்களுக்கும் சில தேவைகள் இருக்கு இல்லையா? அதற்காக தானே இந்த கூட்டணி அமையுது. உதயசூரியன்ல நிக்கணும்னு நிர்பந்தம் ஏற்பட்டா நின்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கேரண்டீடு விக்டரி அப்படின்னு வச்சுக்கலாம். உதயசூரியன் அவங்கள பொறுத்தவரை அவங்க மனசுல அப்படி அவங்க நினைக்கலாம். ஸோ அதனால எனக்கு காங்கிரஸுக்கு 28 அது எனக்கு உடன்பாடு இல்லை, கம்மின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் டிஎம்டிகேவுக்கு 8+1 நல்ல நம்பர் தான், நல்ல எண்ணிக்கை. அப்படி இதுக்கு அடுத்து இருக்க கட்சி தேமுதிகக்கு 8 ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் உண்மையாக நல்ல வாக்கு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். அந்த வாக்கு தான் எல்லாம் விஜய்க்கு போயிடுச்சு. அதனால தான் இருந்தாலும் போன தேர்தலில் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதனால என்னவோ தெரியல, திரும்ப அவங்களுக்கு 8 தொகுதிகள். அவங்களுக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்கு. விசிகே 2 தொகுதி, கடைசி தேர்தலில் 6 சீட்டு வாங்கியிருந்தாங்க. அதிலிருந்து 2 முன்னாடி போய் 8 தொகுதிகளை இந்த வாட்டி விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்குவதா திமுக முடிவு செய்யப்பட்டது. விசிகாவுக்கும் அது நல்ல நம்பர் தான் 8. போன தடவை அனைத்தும் தனி தொகுதியே கொடுத்தாங்க. இந்த தடவை ஏதாவது பொது தொகுதி அவங்க கேட்கறது இப்போ என்னன்னா, இதில் பொது தொகுதி கொடுங்க. ஏன்னா திரும்ப எங்களுக்கு எப்போதுமே தனி தொகுதியாக கொடுத்துட்ருக்கீங்க, எங்களுக்கு இதில் பொது தொகுதி கொடுங்கிறது அவங்களோட இப்போ கோரிக்கையாக இருக்கும். ஏன்னா இந்த விசிகாவுக்கு பொது தொகுதி தரலங்கிறதுனால தான் ஆதவ அர்ஜுன் டிவி கேக் போனார். ஸோ இப்போ பொது தொகுதி வந்துருச்சு அப்படின்னா ஆதவ அர்ஜுனும் கொஞ்சம் வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். ஐயோ எங்கே இருந்திருந்தா நமக்கு சீட்டு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. விசிகாவுக்கு 8ங்கிறது ஒரு நல்ல நம்பர் தான் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. அடுத்த கட்சி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 12 சீட்டு. சிபிஐ சிபிஎம்முக்கு, அதாவது அவங்க தனித்தனியாக அநேகமாக 6 அப்படி கொடுக்குறாங்க. அது சேர்த்து மொத்தமாக 12 சீட்டு. இது நல்ல இதாக இருக்குது. அவங்களுக்கு நல்ல நம்பர்ஸ் தான், அவங்களுக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தை இவங்க எல்லாரோட ஓட் பர்சன்டேஜ் கம்யூனிஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மி தான். இன்னும் தமிழ்நாட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளை ஒப்பிடும்போது கம்யூனிஸ்ட் அவ்வளோ பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் 2 கட்சியாக இருக்கிறதுனால 12 சீட்டு. இவர் ஒரே கட்சியாக இருக்கிறது 12 சீட்டு அவங்க கட்சிக்காக இல்லை, அவங்களுடைய இயக்கங்களுக்காக, அவங்களுடைய சங்கங்களுக்காக, தொழிற்சங்கங்களுக்காக. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களால ஒரு போராட்டத்தை பண்ண முடியும். சும்மா 4 பேர் கூட கூச்சமே இல்லாமல் போய் ரோட்டில் இருந்து கத்திகிட்டு இருப்பாங்க, அடே அமெரிக்கா ஏகாதிபத்தியமே அப்படின்னு கத்திகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால்
ஆன்டி இன்கம்பன்சி கூட்டுறதுக்கான வாய்ப்பு கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்குது. அதுவும் தேர்தல் சமயத்தில் அவங்களுடைய நெட்வொர்க்கு, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு பயன்படும். அதெல்லாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 12 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாம்சங்ல என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து தொடங்கினதே தொழிற்சங்கங்கள் தான். அதாவது தொழிற்சங்கங்கள் தொடங்கினாலும் உள்ள போராடுறவங்க சாமானியர் தானே. அவங்கள யார் மாபிளைஸ் பண்ணுறான்னு பார்த்தா கம்யூனிஸ்ட். இப்போ இந்த எலெக்ஷன் இதை வந்து மையப்படுத்தி அவங்கள வந்து ஈஸியாக மாபிளைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டிஎம்கேக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை அவங்க வந்து அதை பேலன்ஸ் மூடி மறைக்கிறதுக்காக 12 தொகுதிகள். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து மதிமுக 6 தொகுதிகள். ம், இந்த வாட்டி அவங்க 6 தொகுதிகளில் நிற்கிறாங்க. ஓகே. போக போக தேமுதிக இது மதிமுக ஆனா மதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா போன எலெக்ஷன்லயும் 6 தொகுதிகள் தான். இந்த எலெக்ஷனும் பார்த்தோம்னா 6 தொகுதிகள் தான். இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க தான் திமுக அலையன்ஸை கண்டெஸ்டே பண்ணல. ம், இப்போ கண்டெஸ்ட் பண்றவங்க, கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த கூட்டணியே கதின்னு இருந்த திரு வைகோ அவர்களினுடைய கட்சிக்கு 6 சீட்டு அந்த 6மே உதயசூரியன் சின்னத்தில் தான். ஏன்னா போன தடவையே நம்ம பார்த்தோம், உதயசூரியன் சின்னத்தில் தான் பாவம் அவர் வந்து பையன் அழுதாரு. துரை வைகோ திருச்சியில் வந்து எங்கள் அப்பாவோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன், எல்லாரும் என்னை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆனா 6 சீட்டு ஏன் இந்த தடவை என்ன கேட்டால் குறைச்சிருக்கணும். ஏன்னா இருந்த கட்சி உடஞ்சிருச்சு இல்லையா. இவர் மல்லை சத்யா வேற உடைச்சிட்டு போயிட்டாரு. அப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி இல்லை, ஆயிருக்கு. எப்படி இருந்தாலும் வந்து உதயசூரியனில் தாங்க நிற்க போகிறீங்க. அப்போ அது வந்து நீங்கள் மதிமுக 6 கொடுத்தானே 60 கொடுத்தானே திருப்பி உதயசூரியனில் தான் நிற்க போகிறீங்க. இப்போ விசிகாவுக்கு 8 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 8ல் 5 தான் பானை சின்னத்திலையோ மோதிரத்திலையோ நிற்பாங்க. மீதி 3ம் 2ம் உதயசூரியனில் தான் நிற்பாங்க. நம்ம பார்த்தோம் எம்பி எலெக்ஷன்லேயே ரவிக்குமார் அவர்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டு ஜெயிச்சார். அதனால் இந்த நம்பர்ஸில் நம்ம அதையும் பார்க்கணும். விசிகா 8னா கூட கட்சி உறுப்பினர்களுக்கு வேணால் 8 கொடுப்பாங்க. ஆனால் அந்த கட்சி உறுப்பினரில் ஒரு 3 பேர் 4 பேர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. எம்டிஎம்கேல 6மே உதயசூரியன் தான். அப்போது என்ன பண்ணுவார், நம்ம முன்னாடியே சொன்னோம், சபரீசன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களுக்கு ஒரு 60 பேரை வந்து அவர் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அது ஒரு 3 பேர் மதிமுக டிக்கெட்டில் கூட அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 6 அப்படிங்கிறது உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிவிகேவுக்கு 2 தொகுதிகள். டிவிகேவா? காங்கிரஸ் டிவிகேவோட போகுது அப்படின்னீங்க. திமுக கூட்டணி வந்திருக்கு. என்னன்னா இவங்க தான் உண்மையான டிவிகே, ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய டிவிகே, தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவங்களுக்கு 2 தொகுதிகள் அப்படின்னு முடிவாயிருக்கு. அதாவது டபுள் மடங்கு சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன தடவை 1 சீட்டு, ஒரு சீட்டுக்கே அவர் பென்ஸ் கார் வரைக்கும் வாங்கியிருக்காரு. இப்போ ஏன்னா போன தேர்தலுக்கு முன்னாடி இனோவாவில் வந்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், சுமோவில் வந்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா நேற்று இவர் செல்வ பெருந்தகை இப்போ அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது பென்ஸ் காரில் போகிறத நான் பார்த்தேன். ஸோ நல்ல முன்னேற்றம், அவரும் முன்னேறி இருக்காரு, கட்சியும் 2 தொகுதிகளாக முன்னேறிக்காரு. இந்த கட்சியுமே 2 தொகுதியுமே உதயசூரியனில் போட்டிடுறதுக்காக வாய்ப்பு 100% அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் சின்னம் அந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. ஸோ அவருக்கு ஒரு தொகுதி, கூட இருக்கிற வேற யாருக்கோ ஒரு தொகுதி, இல்லை மாப்பிள்ளைக்கு நெருக்கமாக யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு தொகுதி. ஸோ 2 உதயசூரியன் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலை கிளப்பியிருக்கு. அடுத்து டிவிகே போட்டிக்கு ஒரு டிவிகே அப்படிங்கிறது. அடுத்து கொங்கு இளைஞர் பேரவைக்கு ஒரு தொகுதி. ஓகே. அடுத்து சின்ன சின்ன கட்சிகள் ஐயுஎம்எலுக்கு 2, மாமகவுக்கு 2, மனித மக்கள் கட்சிக்கு, மஜகவுக்கு 1, எஸ்டிபிஐக்கு 1. எனக்கு இந்த இது எனக்கு இதுதான் புரியலை. இவங்க எல்லாருமே இஸ்லாமிய இயக்கங்களிலே வெவ்வேறு பிரிவுகளாக இருக்கிறவங்க. ஐயுஎம்எலாக இருக்கட்டும், மாமகவாக இருக்கட்டும், மஜகவாக இருக்கட்டும், எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், இவங்கள ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக குற்றம் சொல்லிக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு அரசியல் பண்ணிடுறாங்க. இவங்க எப்படி ஒரே லைனில் வந்து இங்கே இணைய முடியுது? அது பாஜக வெறுப்பு, இல்லாட்டி இந்திய தேசிய வெறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இதில் நம்ம பார்க்கணும். கேரளாவில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் எஸ்டிபிஐயும் கண்ணு பார்த்துக்க மாட்டாங்க, நேருக்கு நேர் பார்த்துக்க மாட்டாங்க. முஸ்லீம் லீகுக்கு ஆர்எஸ்எஸை விட கோவம் யார் மேலேன்னா எஸ்டிபிஐக்கு ஆர்எஸ்எஸை விட யார் மேலே கோவம் அதிகம்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சியும் கூட்டணியில் இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். எஸ்டிபிஐ வந்து எந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கிறத நம்ம நிறையா அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். பாப்புலர் ஃப்ரண்ட் செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பாக எஸ்டிபிஐ பார்க்குறோம், ரேடிக்கலைஸ்டு ஒரு அமைப்பாக பார்க்குறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய 2-3 மாவட்டங்கள், இஸ்லாமிய ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களெல்லாம் இணைத்து ஒரு மாநிலமாக அறிவிக்கணும், இஸ்லாமிய மாநிலமாக அறிவிக்கணும். எப்படி வந்து நார்த்தில் வந்து காஷ்மீர் இருக்கோ அது மாதிரி சவுத்தில் எங்களுக்கு ஒரு மாநிலம் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக எஸ்டிபிஐ பார்க்கப்படுது. அந்த எஸ்டிபிஐ திமுக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறத ஹிந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் உணர வேண்டும். ஆனால் இதுதான மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி சொல்ல முடியும்? ஆல்ரெடி 4 இஸ்லாமிய கட்சிகள் வந்துருச்சு. இதுக்கு கீழே வந்து கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்,
எனக்கு தெரிஞ்சு நல்லெண்ண இயக்கமா நல்ல எண்ணங்கள் கொண்ட இயக்கம். ஓகே ஓகே ஓகே. கிறிஸ்தவர்கள்லாம் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களா இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இயக்கம் வச்சிருக்காங்க போல. அதுக்கு ஒரு சீட்டு ஆக மொத்தம் திருச்சியில இவரு நம்ம இனிக்கோ இருதயராஜ் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அவரும் வந்து உதயசூரியன் தான் போன தடவை, இந்த தடவை உதயசூரியன்ல தான் நிப்பாரு அப்படிங்கிறது நம்மளால. இதை தாண்டி நடிகர் மற்றும் காமெடி ஆக்டர் இது கருணாஸ் அவருடைய முக்குளத்தோர் புலிப்படை அதுக்கு ஒரு சீட்டு. அவரு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு பார்க்கணுமே அவருடைய பாடி லாங்குவேஜ், எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி. விக்ரம், அதாவது பல தோல்விகளுக்கு பிறகு கமலஹாசன் விக்ரம் படம் வந்து ஒரு வெற்றி கிடைச்சப்போ அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கணும், முகபாவனை எல்லாம் மாறிடுச்சு. அப்படிங்கிற மாதிரிலாம் மாறிடுச்சு. உனக்கு என்ன வேணும், காரா டேக் இட், உனக்கு என்ன வேணும் பைக்கான்ற மாதிரி ஒரு சீட்டை வாங்கிட்டு வெளில வந்து கருணாசனுடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கணும். அதுவும் அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, விஜய பத்தி கேள்வி கேட்டப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு நான் விஜய் பத்தி பேச விரும்பல சின்னமா அவர் சொல்லிட்டாரு. உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்க போறேன்னு அவர் அறிவிச்சாரு. இதுக்கு முன்னாடி அவரு சசிகலா வந்து அவருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்த போது அப்பயும் இரட்டையில தான் நின்றாரு. இப்பயும் அவருக்கு வந்து எம்எல்ஏ ஆகிறதே பெரிய கனவு. அதனால அது எங்கிருந்து ஆனாங்கிறதெல்லாம் அவருக்கு கவலை கிடையாது. அதனால அவருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, ஒரு இனோவால இருந்து ஒரு பென்ஸ்ல இருந்து ஒரு பாஷில இருந்து ஒரு ஃபெராரி போனோம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா. அதனால அவருக்கு ஒரு தொகுதி. என்ன பியூட்டினா, இவரை விட இன்னொருத்தர் எந்தூசியாசமா இருந்தாரு. யாருன்னா தனி அரசு. அவரு தனி அரசுக்கு தனியா ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. என்னன்னா, அவர் அன்னைக்கு மைக்கு முன்னாடி நின்று ஒரே உற்சாகம் தான். அவரை நீங்க அவரால் கால் தரையில பட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு உற்சாகமா படத்துல செந்தில் காலு தரையிலே படல மாதிரிதான் அவரு பேசிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பிரஸ் மீட் ஒரு வழியா முடிச்சுட்டு இப்படி கிளம்ப போனவர் திரும்ப ஏதோ ஞாபகம் வந்து மைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு திரும்ப அதே ஜம்பிங் பார்த்தா பின்னாடி இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் கருணாஸ். அவரால ஜம்பிங் பொறுக்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் பேச உள்ள வந்து வாழ்த்துக்கள் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நைஸா தள்ளி விட்டு இவரு. ஸோ இவர்களுடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னா, ஆளுக்கு ஒரு சீட்டு. அதுதான் நான் சொன்ன மாதிரி, கார்ல ஒரு அப்கிரேடேஷன், வீட்டில் ஒரு அப்கிரேடேஷன், இடம் இருக்கக்கூடிய அதுல ஒரு அப்கிரேடேஷன், இப்படி வந்து பல அப்கிரேடேஷனுக்காக. ரெண்டாவது தேர்தல் செலவுக்குன்னு ஒரு நிதி வரும். அந்த நிதியில ஒரு பெரும்பகுதி வரும். நிதி வாங்குவாங்க, மிரட்டுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், பார்க்கிறோம். பாதி இந்த நிறைய இந்த ஒரு தொகுதி வாங்குற எம்எல்ஏக்கெல்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து தான். போய் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களை ஒரு வீடு கட்டுறான், அவங்க வீட்டு வாசலில் ஒரு கல்லோ மண்ணோ கொட்டியிருப்பாங்க. உடனே போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டியதே, இன்னும் ரோட்டில் கட்டியிருக்கேன், ரோடே ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான், போட வேண்டிய வேலை இவங்களுது, ஆனால் ரோடை போட்டிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டு ஜல்லி கல் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்கனே கஷ்டப்பட்டு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் சம்பளத்தை சேர்த்து கடன் வாங்கி வீடு கட்டிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் 10,000 20,000 பிச்சை எடுப்பாங்க. அதே தான் இந்த ஒரு சீட்டு ஒத்த சீட்டு எம்எல்ஏக்கள் நிறைய பேருடைய வேலையே இதுதான். கிட்டத்தட்ட அடுத்த உள்ளவரும் அப்படிதான். தமிழர் தேசம் கட்சி கே செல்வகுமார் திருச்சியில். எனக்கு இவர் மேலே இப்போ பெரிய இது இருக்குது. இது போன மாதம் வரைக்கும் பாஜக கூட இருந்தார். இந்த மாதத்துலேருந்து திமுக கூட இணைஞ்சிக்கிட்டாரு. அது அவரோட நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் அந்த சமுதாயத்தை வந்து ஒரு வியாபார பொருளாக மாற்றிட்டார். எப்படி ஒவ்வொரு இயக்கங்களும் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை முத்திரையர் சமுதாயத்தை ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணி அவர் இந்த வாட்டி திமுகவில் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு முடிவு. ஒரு சீட்டுக்காக வந்து அவர் ஒரு என்டிஏலேருந்து போயிருக்கணுமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு என்டிஏலே அந்த ஒரு சீட்டு கிடச்சிருக்கும். ரெண்டாவது அவருக்கு கொடுத்த கௌரவம், டெல்லியில் கூட்டிகிட்டு போய் குடியரசுத் தலைவருக்கு நிகராக உட்கார வச்சு முத்திரையருடைய தபால் தலையை வெளியிட்டு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து இவ்வளோ தூரம் போன மாதம் தான் இதில் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. அதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மாதம் வெளில வந்தவொடனே நல்ல ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர், தேசிய எண்ணம் கொண்டவர். பிஜேபி கிட்ட ஒரு விஷயம் நிறைய பார்க்குறேன். அவங்க வந்து எந்த ஒரு விஷயமுமே அலையன்ஸுக்காக இல்லாமல் உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு அவங்க கொடுத்த ப்ராமிஸ் கிட்டத்தட்ட அவங்க சொன்னது எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே போல இந்த விஷயத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி தபால் தலை வெளியிட்டது, அவர் போகாம இருந்திருக்கலாம், அவர் வந்து என்டிஏவிலே தொடர்ந்து இருக்கலாம். இந்த ஒரு தொகுதிக்காக அங்க போய் ஆக்சுவலா என்னன்னா அந்த சமுதாயம் முழுக்க இப்போ வந்து தேசிய பக்கம் இருக்கு, என்டிஏ பக்கம் தான் அவங்களுடைய மக்களுடைய ஆதரவுலாம் இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய பதவி ஆசை, எப்படி அங்க நேரு இருக்காரு, நேரு எப்படியும் ஜெயிக்க வச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை, இதன் அடிப்படையில திமுக பக்கத்தில் போயிருக்காருன்னு நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து கொங்கு நாடு தேசிய கட்சி 2 தொகுதி, அனைத்து இந்திய உதயசூரியன், இதெல்லாமே கொங்கு நாடு தேசிய கட்சிக்கு ஒரு டவுன்ஃபால். போன தடவை 3 தொகுதி, அதான் அது இளைஞர் கொங்கு நாடு ஏதோ இளைஞர் கட்சின்னு, அதுதான் நம்ம இவர் தனி அரசு அவரு வந்து ஒரு தொகுதியை வாங்கிட்டாரு. அடுத்து முக்குளத்தூர் முன்னேற்ற கழகம் 1, ஆதி தமிழர் பேரவை 1, மக்கள் விடுதலை இயக்கம் 1, மொத்தம் கிட்டத்தட்ட 80 தொகுதிகள்
இது வரைக்கும் கூட்டணி முக்கியமா நீங்க ஒண்ணு நான் சொல்லவே அதுதான் இது. அதாவது முக்கியமா. முக்கியமான மையத்துக்கு நம்ம வரணும். மையத்துல நாங்க இன்னும் இரட்டை இரட்டை இலக்கத்துல இலக்கு கேட்டிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப தீவிரமா உள்ள போனதை பார்த்தேன். நான் இன்னைக்கு இரட்டை இலக்கு வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு உள்ள காலத்தின் force ஆ கட்டாயம்னு போனாங்க. சொல்றாங்க. போனாரா? இது வரைக்கும் ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் 80. திமுக நிக்க ஆசைப்பட ஃபைனலா நான் இத்தனை தொகுதியில கண்டிப்பா நிப்பேன்னு சொல்றது 200. அது 152. இப்ப 152. 152. ஏன்னா முதல்ல 200 விளம்பரம் போட்டாங்க. அதனால நான் 200 இல்ல 200 தான் போற போக்குல சரி வேணாம் 152 வந்துரும். இதுல வந்துடுது இல்ல, பாதி உதயசூரியன் சின்னங்கும் போது இவங்களோட கணக்குல அது வந்துரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 சீட்டு இரட்டை இலக்கம் 2 சீட்டு மக்கள் நீதி மையத்துக்காக ஒதுக்கப்பட வாய்ப்பு உள்ளதா சொல்லுது. ஐயோ, மானம், வெக்கம், சூடு, சொரண, ரிமோட், டார்ச் லைட் எல்லாத்தையும் அடகு இந்த வச்சுட்டு 2 திமுக சீட்டுக்காக கூட்டணிக்கு வந்தா 2 சீட்டு தந்து நீங்க அவமானப்படுத்துவீங்க. இல்ல இத இத்தனைக்கும் பொறுத்து நாங்க இல்ல, உட்கார்ந்திருக்கணும். அவர் எவ்வளவு பெரிய கேம்பெயின் எல்லாம் பண்றாரு. எந்த யூடியூப் சேனலுக்கு போனாலும் ஆடு வந்து இவரோட கமல் அவரோட ஆடு தான், திமுகவை சப்போர்ட் பண்ற மாதிரி. இது சமூக நீதியின் ஆட்சி, நாம இதை எதிர்த்து நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க, அதை நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவரு ஆவேசமா பேசுறாரு சிஎம்மோடவே. ஏன் முதல்ல நம்ம சேனல் உள்ள கமெண்ட் வந்தாலே 360 ஓபன் பண்ணாலே ஆமா, ஃபர்ஸ்ட் ஆமா. 10 கமெண்ட் ஆமா. வரும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம ஏதோ காசு வாங்கி ஆடு போட்டுட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது யூடியூபோட ஆடு, நாங்க எதுவும் பண்றது இல்ல. அது ஒரு தில்லாலங்கடித்தனம். அது எவ்வளவு வியூ போச்சா சன் டிவில வந்து நியூஸ். அதாவது நான் தான் பார்த்தேன், சன் டிவில ஒரு கார்டு போட்டிருந்தாங்க, 1 கோடி பார்வையாளரை கடந்த முதல்வருடைய டாக்குமெண்ட்ரி அப்படின்னு. சாதனை. நானும் சரி சேனல் என்ன தண்டா இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா ஒரே தலைவன் சொல்லி யூடியூப் சேனல் 10 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டேன். இவங்க என்ன மோடிக்கு உலக தலைவர் 30 மில்லியன் தான் வச்சிருக்காரு, இவர் இப்ப ஆரம்பிச்சு 10 அது அவர் பேர்ல கூட இல்ல, அவருடைய ஃபேன் பேஜ், அதாவது அன்அஃபிஷியல் ஐடிவிங்க அவங்களோடது. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். சரி உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா எல்லாம் 30 மில்லியன் 20 மில்லியன் எல்லா வீடியோவும் இப்போ போட்டு நம்ம 360 எல்லாம் 1 லட்சம் 1.25 லட்சம் 70,000 80,000 தானே போகுது. அப்ப நம்ம ரேஞ்சை பார்த்துக்கோங்க. நம்ம இங்க இருக்கோம். ஸ்டாலின் 30 லட்சம் இங்க இருக்காரு. 30 இல்ல 3 கோடி 3 கோடி அப்பு இங்க இருக்காரு பாத்துக்கோங்க. அப்ப தமிழ்நாட்டுல மக்கள் யார் அதிகமா விரும்புறாங்க? 360 ஸ்டாலினியா? ஸ்டாலின் அவர்களை தான் விரும்புறாங்க. அப்படிதான் நானும் நம்பினேன். நம்பி 1ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாளுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி பேசியிருந்தாங்க. யார் யார் விளம்பரம் அருமையான ஜனம்ல நம்மள திட்டுறாங்கல்ல, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, ஏன் ஜனம் இப்படி பண்றீங்க? ஜனம் பண்ணலங்க, அது விளம்பரம் யூடியூப் காரனே போடுறது. அன்னைக்கு சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 12 மில்லியன் வியூஸ், இப்போ பயங்கர ரீச் இருந்தது. யார் யாரெல்லாம் பேசியிருக்காருன்னா, நம்ம மக்கள் நீதி மைய தலைவர் 2 சீட்டுக்காக போராடுறாருல அவரு, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், இது மாதிரி அவர் ஆதரவு இருக்கு. முதல்வரோட கேமராமேன், அதை விட அதான் கௌரவம், முதல்வரோட கேமராமேன் என்றார். அவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த வாட்டி இந்த ஒதுக்குற கமல்ஹாசன் கிடைத்த மாதிரி தனக்கும் ஒரு ராஜ்யசபா கிடைக்குமா, இந்த வாட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் பேசியிருக்காரு. சரி வீடியோ கிளிக் பண்ணுவோம், கிளிக் பண்ணி பார்த்தா வெறும் 700 லைக்ஸ் தான். எப்படி 10 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க, 700 பேர் தான் லைக் பண்ணிருக்காங்க. சரி அதுக்கு கமெண்ட் போலாம். சரி ஏதோ லைக் பண்ணலன்னா என்னன்னு பார்த்தா 240 கமெண்ட்ஸ். 240 நம்ம அது டிவிக்கு தொண்டர்களோ அவரை எதிர்க்க போயிட்டு நீ வரவே முடியாது வந்திருக்குன்னா, பணம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான கோடி அரசு பணம், திமுக கொள்ளையடிச்ச பணம் எல்லாத்தையும் வச்சு யூடியூப்ல அடிச்சு நொறுக்குறாங்க விளம்பரம். இப்போ அதிமுக பாஜகலாம் 3 கோடி செலவு பண்ணா, திமுக 300 கோடி செலவு விளம்பரத்துக்கு அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த மாதிரி விளம்பரம் வரும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு லைக் கூடிக்கிட்டே இருக்கும். இவங்க எதுவும் கட்டாயப்படுத்த மாட்டாங்களாம். கட்டாயப்படுத்துவதை, ஹிந்தி கட்டாயப்படுத்துவதை நாங்கள் வந்து எதிர்ப்போம். ஆனால் உங்களுடைய வீடியோ ப்ரமோஷன் வீடியோ மட்டும் கட்டாயப்படுத்தி எல்லா யூடியூப்லையும் பார்க்க வைப்பீங்க. தயவு செய்து இது அந்த அட்மின், அந்த சேனலுடைய அட்மின் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து 360 அந்த விளம்பரத்தை போடாதீங்க. எங்களுடைய ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் கோவப்படுறாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவங்க எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை தயவு செய்து. ஆக்சுவலாக இவரால் திமுகவால் எனக்கு பயங்கர நஷ்டம். இந்த ஆடை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக எலெக்ஷன் முடிவு வரைக்கும் யூடியூப் ப்ரீமியம் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல பரமாங்கிற மாதிரி ஆகி போச்சு. நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ மக்கள் நீதி மையத்துக்கு 2 தொகுதி தான். இந்த 2 தொகுதிக்கு தான் அவர் வந்து 10 இரட்டை இலக்கு கட்டாயம்னு சொன்னார். அதாவது 82 தொகுதிகள் கூட்டணிக்கும் 52 தொகுதிகள் வந்து அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. எல்லாம் பேசிட்டீங்க, இருங்க இன்னும் முடியல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்சி போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி திமுக கூட்டணியில இணைவதற்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஆக்சுவலா எனக்கு வந்து வந்த சோர்ஸ் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையானது. அறிவாலயத்துக்குள்ளே இருந்து அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சமீபமா இப்ப நம்ம ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தேசிய கட்சி
திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போய் எப்படி கருணா எனக்கு தெரிஞ்சு தனியரசு அவர்களும் சிரித்த முகத்தோட வந்தாங்களோ அந்த சிரிப்போடயே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பகுஜன் சமாஜ் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு பகுஜன் சமாஜ் இப்போ தனித்து தான் போட்டிடுவாங்க. அவங்க தனித்து 234 அவங்க என்ன ஒரு ஓட்டு வாங்கினா கூட தனித்து தான்ங்கிற நிலைப்பாடுல தான் இருப்பாங்க. வேற எனக்கு தெரிஞ்ச தேசிய கட்சி இப்போ தேசிய கட்சி எது அப்படின்னு சொன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி. ஓ அது இங்க இருக்கா? இதுதான் அதிசயமே. இந்த நியூஸை பார்த்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஷாக் ஆயிருக்காராம். தமிழ்நாட்டுல நம்ம டீம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு அவர் ஏதோ நியூஸ் பார்த்துட்டே ஒரு சேஞ்ச். ஏன்னா அந்த லிக்கர் கேஸ்ல வந்து இப்ப ஏதோ தற்காலிகமான ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குல்ல இந்த லோவர் கோர்ட்ல. ஹையர் கோர்ட்ல போனா அது சிக்கிடும். அதனால டெய்லி அவர் வேலையை நியூஸ் போட்டு பாக்குறது தான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு தெரியாம ஏதோ தமிழ் சேனல் வந்திருக்கு போல இருக்கு. தமிழ் சேனல்ல தொப்பி போட்டு தொப்பி எங்கேயோ பார்த்திருக்கோமே. ஆமா நம்ம ஒரு பல வருஷம் முன்னாடி கழட்டி போட்ட தொப்பி. இது என்ன அங்க பண்ணதுன்னா ஆம் ஆத்மி அந்த தொடப்பக்கட்ட போட்டோ எல்லாம் இருக்கு. மைக்கு முன்னாடி பேசுறாங்க, தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆளை கூப்பிட்டு என்னையான்னு கேட்டா உங்க கட்சிக்காரங்க தான் சார் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க திமுகவோட. என்னது எனக்கு தமிழ்நாட்டுல கட்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு ஷாக்கு. ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவன தலைவர் கெஜ்ரிவாலுக்கே வந்து அந்த கட்சியை கொடுத்து தொகுதி எதுவும் கிடையாது ஆம் ஆத்மியை, ஆனா கூட்டணியில சேர்த்துக்கிறோம், நீங்க வேணா எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுங்க, நாங்க போடுற இந்த இப்போ வீடியோ ஸ்டாலின் வீடியோ போயிருக்குல்ல அதுல 700 லைக் தான் வந்திருக்கு. உங்க கட்சிக்காரங்களெல்லாம் கொஞ்சம் லைக் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ண சொல்லுங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஆம் ஆத்மியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 19 to 20 கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடு இந்த வாட்டி திமுக சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது. ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு மாநாடு போடல, அனைத்து கட்சி தலைவர்களையும் சேர்த்து மாநாட்டுல ஏத்தல. ஆனா என்டிஏ 2 தடவை முடிச்சு 3வது தடவை திருச்சியில தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் உண்மையாவே எனக்கு இதுக்காவது ஒரு மாநாடு போட்டுங்க. ஒவ்வொரு வாட்டி கூட்டணி போட்டோ எடுக்க போனா பல கட்சிகள் இருக்க மாட்டேது, பழைய போட்டோவா எடுத்து போட்டுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம நியூஸ் போறதுக்காவது ஒரு புது போட்டோ குரூப் போட்டோ எல்லாம் சேர்ந்து இந்த 20 கட்சிகள் சேர்ந்து ஒருலயுமே இன்னும் காங்கிரஸ் ஷீட் ஷேரிங் வந்து உறுதி ஆகல. ஏன்னா இந்நேரம் ஆயிருக்கணும், அது இனிமே தான் பேசுவோம். ஒன்றும் கிடையாது. மக்கள் நீதி மையம் மாதிரி காங்கிரஸும் திமுக கூட்டணி தர்றதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு மக்களை பற்றி தொண்டர்களை பற்றி இல்லை மாணிக்கம் தாக்கூரை பற்றிலாம் என்னங்க கவலை இருக்குது? ஒரு கவலையும் கிடையாது. ஸோ அதனால் அவங்களும் அதை வாங்கிட்டு சீட் ஷேரிங்லாம் ஒரு அளவுக்கு சுமூகமாக முடிஞ்சு இன்னும் கிட்டத்தட்ட 40-45 நாள் தான் இருக்குது போல இருக்குது தேர்தலுக்கு. ஸோ தேர்தல் நெருங்க திமுகவினுடைய கூட்டணியினுடைய பிரச்சாரம் தீவிரமாகும். பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். ஹிந்தியை திணிக்காதே, சம்ஸ்கிருதத்தை திணிக்காதே, அந்நிய ஆரிய பார்ப்பனரே, இது போன்ற பேச்சுக்கள்லாம் வந்து வழக்கம் போல பழைய தேஞ்சு போன டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தமிழக மக்களை ஏமாத்துறதுக்கான முயற்சிகளில் அத்தனையிலுமே அந்த கூட்டணியாக ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆனாலும் சரி திமுக 152 தொகுதிகளில் நேரடியாகவும் 152 தொகுதிகளில் நேரடியாகவும் திமுக சின்னத்தில் ஒரு 30 தொகுதிகளில் மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களும், ஸோ 170 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தோட திமுக வந்து இந்த தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை தொகுதிகளில் ஜெயிப்பாங்க, மக்கள் எத்தனை தொகுதிகளில் அவங்களுக்கு ஆதரவு அளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னங்கிறத டிவிலே பார்த்துருவோம். மறந்துட்டீங்க? மறக்கல. மக்கள் மறந்துடக்கூடாது, டாபிக்காவே கொண்டு வந்துட்டீங்களா? மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது. அதாவது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி இந்த வாட்டி ஒரு டாபிக்கா எதனால தமிழ் ஜனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே காரணம் தான். தமிழ் ஜனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் காசு செலவு பண்ணி போடுற மாதிரி விளம்பரம் போடுறதுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை, அவ்வளோ பெரிய இயக்கம் கிடையாது. அதனால கேட்டு தான் வாங்க முடியும். அதனால கேட்குறோம். மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிஜமான அடுத்த டாபிக் போயிடலாம். உண்மையான அடுத்த டாபிக் பார்த்தலாம். இப்படிப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளா? விஜய் அறிவிப்பால் வியப்பில் தமிழகம் அப்படி என்ன? முக்கியமாக 1-2 சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமானது அவர் ஃபர்ஸ்ட் இப்படி கேட்டிங்கன்னா இப்படி அவர் பல விஷயம் சொல்லியிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். அவரோட கட்சி தொண்டர் ஒருத்தர் வந்து டிவி டிபேட்டில் சொல்லியிருந்தாரு. ஒரு மாவட்டம்னு எடுத்தால் ஒரு எப்படி கலெக்டர் ஆணாக இருந்தால் பெண் கலெக்டர் ஒரு ஆள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு இப்போ டிஎஸ்பி ஆணாக இருந்தால் பெண் டிஎஸ்பி இருக்கணும்னு இருக்கா. இது இன்னைக்கு அவரோட தலைவரே பேசியிருக்காரு. இந்த நியாய விலை கடையிலலாம் விற்பனையாளர் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணாக இருக்க, அதுக்கு பெண் தான் இருக்கணும், அங்கே ஆண் இருந்தால் பெண் இல்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரேஷன் கடைகளில் எடை போடுறாங்க இல்லையா, அங்கே ஒரு ஆண் இருந்தாரு அப்படின்னா கூடவே பெண் ஒருத்தர் இருக்கணும், பெண்களுக்கு அந்த பெண் தான் கொடுக்கணும், ஆண்களுக்கு அந்த ஆண் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஈரானா? இல்லை, அது கூட ஈரானில் தான் அந்த சட்டம் இருக்கு. ஈரானில் தான்
ஆண்களை வந்து கிளாஸ் எடுக்கிற ஸ்கூலில் ஆண் டீச்சர் போனோம், பெண்கள் கிளாஸ் எடுக்கிற ஸ்கூலில் பெண் டீச்சர் போனோம். இவர் என்ன முற்போக்குன்னு சொல்லிட்டு பிற்போக்குவாதி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏங்க சமுதாயம் நாடு எப்படி முன்னேறிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி ஒரு ஜெண்டர், இது யங்ஸ்டர்ஸ் பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் வந்து ஓக்கிசம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் லிபரலிசம் பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஹாப்பி ஸ்ட்ரீட்டு அது இதுன்னு ஏதோ கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இவர் எவ்வளோ பிற்போக்குவாதியாக இருக்காங்க பாருங்களேன். ரேஷன் கடையில் ஆண் ஒன்று பெண் ஒன்றா, இது கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவோம், உனக்கு என்னடா தெரியும் என் தலைவனை பற்றி, அவர் ஒன்று யோசிச்சா சிந்திச்சு தான்டா செய்வார் அப்படிங்கிற மாதிரி. சரி, இது எப்படி சிந்திச்சாருன்னு எனக்கு புரியல. இப்போ சொல்ல போகிறது என்னன்னா, ரேஷன் கடைகளில் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே ஏற்கனவே பேக் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அப்புறம் எதுக்கு எடை போடுறவங்க? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் ஆண் பெண் அப்படின்னா, நீங்க மதுரை படம் பார்த்துருக்கீங்களா? மதுரை படத்துல விஜய் கிட்ட காய்கறி வாங்குறதுக்கு ஒரு மாமி போவாங்க. அந்த மாமியை வந்து அவரு அபியூஸ் பண்ணுவாரா, ரேக்கிங் பண்ணுவாரா, அது எப்படி வேணா எடுத்துக்கலாம், அவங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்கள கிண்டல் அடிப்பாரு, ரொம்ப ரொம்ப தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. வெண்டைக்காவை நசுக்கி பார்த்து பிதுங்கி, தக்காளியை பிதுங்கி பார்த்து வாங்கணும்லாம் சொல்லுவார்ல. அதனால அவருக்கு அது மைண்டில் எங்கேயோ உள்ள ரெஜிஸ்டர் ஆகிருக்கு போல இருக்குது. நம்மளை மாதிரி நிறைய பேர் ரேஷன் கடையில் வர மாமிகளையும் வர அக்காக்களையும் வர ஆன்டிஸ்களையும் இந்த மாதிரி ஏதாவது சிலுமிஷன் செஞ்சிடக்கூடாது, நம்ம செய்கிற தப்பா அடுத்தவங்களுக்கு அது இதாகக்கூடாதுங்கிறதுனால இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரோ இல்லை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தெரியல. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பேக்கடாக வந்தால் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அதுக்கு ரெண்டு ஆள் வேற இருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இது என்ன ஸ்பெஷல், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்ற மாதிரி இன்னொரு மேட்டர் இருக்கு. நீட் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு திமுக சொல்லுச்சு, ஆனா ரத்து பண்ணல அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் அப்படின்றத குற்றச்சாட்டா வைக்கிறாரு. சொல்லிட்டு வாக்குறுதியில என்ன சொல்றாருன்னா, ஸ்கூல் கரிக்குலம்லயே இவர் வந்து பாடத்தை இணைச்சிடுவாராம். எதுக்குன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கான கோச்சிங்க ஸ்கூல் கரிக்குலம்லயே இவர் கொண்டு வந்துருவாராம். அப்ப இவரும் நீட்டை ஒழிக்க மாட்டாரு. இல்ல எனக்கு புரியல. காம்படிட்டிவ் எக்ஸாம், அது நீட் எக்ஸாம் என்ன அப்படின்னு சொன்னா 11th 12th நீங்க படிக்கிறத என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வைக்கிறாங்க. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த சிலபஸ் எல்லாம் உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாலே போதும், ஓகேவா? இது ஆல்ரெடி காங்கிரஸ் டைம்ல இருந்து இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஒன்றும் பாஜக வந்து இங்கே காவி மயமெல்லாம் ஆக்கலை, ஓகே? நீங்கள் அந்த சிலபஸ் எடுத்துகிட்டு வந்து அதை படிச்சுட்டு ஒழுங்காக டியூஷன் போயோ இல்லை வீட்லேயோ ஒழுங்காக படித்து எழுதுனா. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசு பள்ளி மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம். போன வருஷம் செங்கல் சூழலில் வேலை செய்கிற ஒரு அம்மாவுடைய ஹேண்டிகேப் பையன் ஜெயிச்சுட்டு வர. இது காரணம் 7.5%. இதுக்கு 2 பேர் காரணம். ஆனால் ஒன்று, இப்போதைக்கு ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ப்ளஸ் மத்திய ஹெல்த் அமைச்சராக இருக்கக்கூடிய JP நட்டா, அவர் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தார் அதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி அவர் இதே மாதிரி ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எடப்பாடி அவர்கள்கிட்ட சொல்கிறாரு, நீட்டுக்கு நீ ரத்து கேட்குறீங்க, எதுக்கு ரத்து கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க உள்ளே வர முடியாதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதான் 7.5% இடஒதுக்கீடுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, நீங்கள் ரிக்வஸ்ட் தாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நீட். ஆல்ரெடி இவங்கெல்லாம் டியூஷன் போய் போகிறாங்களா, இவங்கெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமோடைய கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு போகிறாங்களா, இல்லை 11th 12th தெளிவாக படிச்சுட்டு எழுதிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ எதுக்கு 11th 12th காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங்னு எனக்கு புரியல. ஒழுங்காக சொல்லி கொடுக்கறத ஒழுங்காக சொல்லி கொடுத்து மாணவர்கள் படித்தாலே அவங்க பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்டன். நீங்கள் காம்படிட்டிவ் சப்ஜெக்ட்னு ஒன்று கொண்டு வரீங்க, ஆல்ரெடி 10 சப்ஜெக்ட் இருக்குது, அப்புறம் இன்னொன்று கொண்டு வரீங்க. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரைனிங்கில் 4 சப்ஜெக்ட் வரும். எப்போ போய் இவன் ஷட்டில் விளாடுவான், எப்போ கிரிக்கெட் விளாடுவான், எப்போ ஃபுட்பால் விளாடுவான், எப்போ டிவி பார்ப்பான், எப்போ சினிமா பார்ப்பான், எப்போ என்ஜாய் பண்ணுவான், எப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், படிச்சுக்கிட்டே இருக்கணும் அவன். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, 11th 12th சிலபஸ் தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே வரப்போகுது அப்படின்னா, இவர் கோச்சிங்க்கு நீட்டுக்கு என்ன புக் கொடுப்பாரு? ஜுவாலஜி புக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஜுவாலஜி புக்கு, பயாலஜி கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு பயாலஜி புக்கு, ரெகுலர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதே தான் திரும்ப கோச்சிங்லேயும் வர. இல்லை, ஆனால் அதனால் வேலைவாய்ப்பு அதிகமாகும். ஏன்னா பெண்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க ஒரு பெண் டீச்சர், ஆண்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க ஒரு ஆண் டீச்சர் அப்படின்னு நிறைய வேலை வாய்ப்பை அவர் உருவாக்குவாருன்னு தோணுது. சம்பளம் கொடுப்பாரா, இவ்வளோதானா இல்லை வேற ஏதாவது? இன்னும் சில விஷயங்கள் கூட சொல்லியிருக்காரு. இது திமுக சொல்கிற பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. திமுக என்னென்னலாம் எலெக்ஷனுக்கு வரும்போது சொல்லுமோ அதெல்லாம் திரும்ப இவரும் ஒப்பிச்சிருக்காரு. நெல் குடோன் கட்டி கொடுப்பேன், இதெல்லாம் எப்படி விவசாய கடன் தள்ளுபடி நம்ம சொல்லியே ஆகணும். என்னன்னா, நெல் குடோன் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு, அதாவது அந்த நெல்லெல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ தமிழ்நாடு 2026 இருக்கு. முன்னேறிய மாநிலம் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு வாக்குறுதிய பார்த்தா 1947ல குடுக்க வேண்டிய ஒரு வாக்குறுதி மாரி இருக்கு. அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல பின்னோக்கி போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். தேர்தல்ல இப்படி ஒரு வாக்குறுதி குடுக்குற அளவுக்கு தான் இங்க நிலைமை தமிழ்நாடோட இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய வேர் ஹவுஸ்லாம் இருக்கு. நீட்டா ம். இருக்கு. சூப்பரா இருக்கு. இவங்க செய்ய வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்ட விட்டுடுங்க. எங்களுக்கு துப்பு இல்ல. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அத டபுள் ஆக்குங்க. 1 கட்டினீங்கன்னா 2 கட்டி தந்துருங்க. நாங்க வந்து கை கட்டிட்டு பார்த்துக்கிறோம். வேடிக்கை பார்க்குறோம்னு சொன்னாலே அவங்க அத உருப்படியா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, போருக்கு இந்த கிடங்குகள் ரொம்ப முக்கியம். போர் சூழல்ல இந்த கிடங்குகள் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கிறோம். ஈரான் வந்து இப்ப டார்கெட் செய்யறதே என்ன அப்படின்னு சொன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் டிஸ்டிலேஷன் சென்டர். அங்க வந்து தண்ணி கிடையாது. உப்பு கடல் தண்ணிய நீரை தானே வந்து இது பண்ணி குடிநீர் ஆக்குற சிஸ்டம் வச்சிருக்காங்க. இப்ப ஈரான் என்ன பண்ண முயற்சி பண்றாங்கன்னா, அத அட்டாக் பண்ண முயற்சி பண்றாங்க. அது இதுவாயிடுச்சுன்னா குடிக்க தண்ணி கிடையாது அங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் உணவு வந்தாகணும் சவுதிக்கு உள்ள. ம். இப்ப அதையும் தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாங்க. அப்ப உணவு ஒரு போர்ல எந்த அளவுக்கு முக்கியம், எரிபொருள் மட்டும் இல்லாம உணவு எந்த அளவுக்கு போகும். ஸோ மோடி வந்து இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல செஞ்ச விஷயமே எல்லா இடத்துலையுமே வேர் ஹவுஸை வந்து ஸ்ட்ராங் படுத்துறது. இந்த வேர் ஹவுஸை ஸ்ட்ராங் படுத்துறதுனால போர் வந்ததுன்னா நம்மளால வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் நமக்கு உணவு வெளியில இருந்து சஸ்டைனபிளா தேவை கிடையாது. நம்ம வந்து அதை நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியும். இது மட்டும் கிடையாது, விலை ஏற்ற இறக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. நடுவில் ஒரு தடவை பருப்பு விலை ஏறிக்கிட்டே இருந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா. என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய இந்த நடுநிலை ட்ரேடர்ஸ்லாம் பருப்பை பதுக்கி வச்சுட்டு ம். திடீர்னு விலையை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டர் அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா 2 நாள் பார்த்தார். அவங்க பதுக்குற விலை ஏறுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தார். விலை ஏறுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவங்க பதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. 100, 150, 200 ரூபாய்க்கெல்லாம் போச்சு பருப்பு. சில இடத்துல 300 ரூபாய்க்கெல்லாம் பிளாக் மார்க்கெட்டில் போடுறது நம்ம பார்த்தோம். அப்படி போகும்போது திடீர்னு பருப்பு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன, இவங்க பதுக்கி வச்சிருந்ததை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அதே 300 ரூபா 400 ரூபாய்க்கு தான் பருப்பு விற்கப்பட்டிருந்தது. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பருப்பு வச்சிருந்தாங்க, இந்த கிடங்கு இருந்ததுனால மொத்தமா இறக்குடான்னு சொன்னாங்க. 300, 400 ரூபால இந்த பருப்பு 20, 25 ரூபா கீழே வந்து இறங்கிச்சு. மக்களுக்கு 2 நாள் தான் அவஸ்தைப்பட்டாங்க. அன்னைக்கு அடி வாங்கின இந்த ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் தலை தூக்கல. அரிசி பருப்பு காய்கறிக்கு தேவையில்லாம விலையேற்ற ஒரு பதுக்கல. இன்ஃப்ளேஷன் வராம பதுக்கல, அன்வான்ட் இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணல, செவிலே அரைஞ்சு அனுப்புனாரு பிரதமர் மோடி. அதனால தான் அந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட். ஏன்னா இதெல்லாம் இவங்களால பண்ண முடியல, இவங்களால ஏமாற்ற முடியல, பொதுமக்களை கஷ்டப்படுத்த முடியல, கொடுமைப்படுத்த முடியல. யாரா எங்க இருந்தோ வந்து ஒருத்தன் டீ வித்துட்டு இருந்தவன் பிரதமராகி மக்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான். நம்மளால பென்ஸ்ல நம்ம இருந்து அடுத்த அரசியல் காருக்கு பண்ண போக முடியல. முடியல, பென்ஸ் கார்ல இருந்து BMW, ஃபெராரி அப்படின்னு போக முடியல, நம்மளால வீடு கட்ட முடியல. நம்மளும் ஒரு சாதாரண சராசரி மனிதனா வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோங்கிறது. ஸோ கிடங்கு ஆல்ரெடி இருக்கு, அது பண்ணாலே போதும். இந்த மாநில அரசுகள் தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி 47ல இருந்து கிடங்க கட்டித்தரோன்னு விவசாயிகள் மண்டியில மிளகா அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இன்னும் சில விஷயம் சொல்ல டெவலப்மெண்ட்னு கேட்டால், அடுத்து டெவலப்மெண்ட் யார் கூட சம்மந்தம் செய்ய மாட்டோம்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, மீனவர்கள் விஷயத்தில் கைவிட மாட்டோம்னு. எனக்கு புரியலை. கடைசி இந்த NDA அதாவது மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல மீனவர்களுடைய பாதிப்பு ஏற்பட்டது? 2 பேருக்கு எனக்கு ஒரே ஒருத்தர் 2004ல இருந்து 14 வரைக்கும் டேட்டா எடுத்துப்போம். 2014ல இருந்து 26 வரைக்கும் டேட்டா எடுத்துப்போம். எப்போ மீனவர்கள் அதிகமாக தாக்கப்பட்டாங்க அப்படின்னா, யூபிஏவோட செகண்ட் ரெஜிம்ல தான் அதிக அளவு டெய்லி நாம பார்த்தோம். தினசரி கைது, சுட்டுக்கொலை அப்படின்ற இது பார்த்தோம். இது கப்பல் பறிமுதல் இந்த மாதிரி. எனக்கு அப்போல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த டயத்தில் நான் நியூஸ் வச்சாலே ஃபஸ்ட்டு கேட்குறது இலங்கை மீனவர்கள் வந்து இலங்கை போன மீனவர்கள் வந்து படகை இது பண்ணிட்டாங்க, படகை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மீனவர்கள் கைது, தூக்கு தண்டனை விதிச்சுட்டாங்க. இது மாதிரியான செய்திகள் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி 13-12 வருஷத்தில் இந்த செய்திகளை நான் கேட்கறது ரொம்ப ரேர். நம்ம சேனல்லே ஒரு செய்திகள் கூட இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சேனல்ல எந்த சேனலுக்கும் இது சொல்ல முடியல. இப்ப வரக்கூடிய செய்தி ஒண்ணு தான், கப்பலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. படகுகளை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, அதையே திருப்பி தராங்க. அதுல எதை பிடிச்சி வச்சுக்கிறாங்கன்னா இந்த டீப் சி, இதுதான் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு மீனவர்கள் செய்யக்கூடிய இல்லீகல் விஷயத்தப்ப அவங்க நடவடிக்கை தேவை இருக்கு. எதிர்ப்பு எங்க இருந்து வருதுன்னா, இலங்கையில இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. அந்த ஃபிஷர்மேன் என்ன லாங்குவேஜ் பேசுறவங்க? தமிழ் மொழி. தமிழ். இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மீனவர்கள், தொப்புள் கொடி உறவு, இவங்க தான் ராமேஸ்வரம் மீனவர்களை கைது பண்ணுங்கன்னு அங்க போராட்டம் பண்றாங்க. அப்போ ஸ்ரீலங்கன் நேவிக்கு தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக, இலங்கை தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக
இங்கே இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை ராமேஸ்வரம் இந்திய தமிழக மீனவர்களை கைது செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்படியே அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மாதிரி இல்லீகல் போட்டை தான் அவங்க சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இதற்கான வேர் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அதையும் திமுக காங்கிரஸ் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கச்சத்தீவு போனதுனால தான் இந்த கடல் எல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, கடல் எல்லைன்றது சீஷோர்ல இருந்து 22 கிலோமீட்டர் வரைக்கும் அது அஃபீஷியலா அந்த கண்ட்ரிக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்லாம் வருது. இப்போ கச்சத்தீவுன்றது இந்தியா இலங்கைக்கு நடுவில் இருக்கு. இந்தியா இலங்கைக்கு நடுவில் இருக்கிற அந்த சீக்கு இடையிலான டிஸ்டன்ஸே கம்மி தான். அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய கச்சத்தீவு இந்தியா கிட்ட இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வெடிச்சிருக்காது. அதை தாரை வார்த்தது காங்கிரஸ், துணை போனது திமுக. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி எல்லா தப்பையும் இவங்க பண்ணிட்டு அதனோட ரியாக்ஷன் வரும்போது அந்த ரியாக்ஷனும் மைல்டா இருக்கு. முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை, அதையும் குறைச்சிட்டாங்க. அப்பையும் பிரதமர் மோடி அவர்களை குறை சொல்வது. திமுக போறீங்க, விஜய் தான் இது பேசியிருக்காரு. விஜயால என்ன பண்ண முடியும்? இல்ல, இதை திமுகவால ஒன்றும் செய்ய முடியலன்னா அதே திமுகவால என்ன செய்ய முடியும்? மாநில அரசால என்ன செய்ய முடியும்? மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இது பாருங்க, இது ஒன்றும் தனித்தனி நாடு சேர்ந்து இந்தியாவா இல்லை. இங்கெல்லாம் சிற்றரசர்கள், நாங்கள் வச்சதுதான் எங்கள் மாநிலத்துக்கு சட்டம்லாம் கிடையாது. இது ஒரு நாடு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக பிரிச்சிருக்காங்க. தெலுங்கு பேசுகிற மாநிலம் 2 ஆச்சா, தமிழ் பேசுகிற மாநிலம் 4 ஆகும், மலையாளம் பேசுகிற மாநிலம் 40 ஆகும், கன்னடம் பேசுகிற மாநிலம் 400 ஆகும். அதற்கான உரிமை மத்திய அரசுகிட்ட இருக்கு. நீங்கள் ஒன்றும் தனித்தனி நாடுகள் கிடையாது, நீங்கள் வச்சு சட்டம்னு. மீனவர் பிரச்சனையில மத்திய அரசால தான் செய்ய முடியும். அது மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு, எந்த அழுத்தமும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு, சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்ரீலங்கன் நேவி இந்தியன் ஃபிஷர்மேனை ரொம்ப கம்மியான ஆட்களை தான் பிடிக்கிறாங்க, கைது பண்றாங்க, போன உடனே திருப்பி வந்துடுறாங்க. 48 மணி நேரம் கூட ஆறுது கிடையாது. தூக்கு தண்டனையில இருந்த தமிழக மீனவர்களை மீட்டுட்டு வந்தாரு. நன்றி என்னைக்காவது விஜய் நன்றி சொன்னாரா? அவருடைய ட்விட்டர் பக்கத்துல மோடிக்கு நன்றி சொல்லியிருக்காரா? தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்களை மோடி மீட்டுட்டு வந்தாரு. சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கும்போது நன்றி சொல்லியிருக்காரா? இல்ல. அப்ப இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டு நீங்க ஏதோ திருப்பி இதே பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டு இதே கதையை பேசி. ஆக்சுவலா கைது செய்யப்படுறவங்களும் மீனவர்கள் போர்வையில சில பேர் இல்லீகலா சில விஷயங்களை கடத்திட்டு போறாங்க. நிச்சயமா அதை மையமா வச்சுதான் சில பேர் கைது செய்யப்படுறாங்க. ஆனா கைது செய்யப்பட்டவங்க பிறகு அவங்க மீனவர்கள்ங்கிற போர்வைக்குள்ள அவங்கள காப்பாத்திக்க முயற்சி பண்றாங்க. அதையும் கூட குறைச்சிருக்கு. இங்கேயும் நம்ம குறைக்கிறோம், அங்கேயும் நம்ம தடுக்கிறோம். இது எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு இருக்கும்போது சும்மா திமுக மாதிரி திரும்ப போய் பேசிட்டு இருந்தா எந்த அளவுக்கு மக்கள் நம்பர் தயாராக? இரண்டாவது திமுக அப்படிதான் ஒரு உறுதி சார். இவ்வளவுதான். இன்னும் நிறைய வாக்குறுதி சொன்னா நான் ஒண்ணு பார்த்தேன், இளைஞர்களுக்கு வேலையில பாதுகாப்பு அளித்தால் அவர்களே முன்னேறிடுவாங்க அப்படின்னு. எனக்கு அது புரியவே இல்லை. என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு இப்போ இந்த போன வேலூர் நிகழ்ச்சி அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. நிகழ்ச்சி முடிஞ்சது, நான் இந்த மாதிரி இங்கிருந்து சென்னைக்கு ஒரு 3 மணி நேரம் டிராவல் இருக்கு, தயவுசெய்து என்னை யாரும் பின்தொடர்ந்து வந்துடாதீங்க அப்படி இப்படின்னு நிறையா டயலாக்லாம் பேசி கண்ணுலாம் கலங்கிட்டு அப்படி போனார். இன்றைக்கு அவர் வந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்களா? ஏதாவது வந்த விஷயத்த பார்த்தேன். ஒருத்தர் ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்துட்டு வர்றாரு. கண்ணாடி இறக்கி அவன் செவிலே அரையறதை விட்டுக்கிட்டு அவருக்கு டாட்டா காட்டிட்டு இருக்காரு. டாட்டா டயர் அங்க இருக்கு, உளுந்துரு அப்படிங்கிற மாதிரி டாட்டா காமிச்சிட்டு. என்ன மாதிரியான தலைவர் இவரு? என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாருன்னு. இல்ல, அவர் வேற இப்படி ரிவர்ஸ்ல தானே நிக்கிறாரு. அதாவது வண்டி இப்படி போகுது, இவர் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டு. இப்போ அவர் எப்படி இறங்குவாரு? வண்டி போயிட்டு இருக்கும்போது இவர் ரிவர்ஸ்ல நிக்கிறாரு. அதனால இவர் வண்டியில இருந்து குதிக்கும் போது இவர் பின்பக்கமா ஓட வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு டயர்ல இது மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்குன்னா, பாய்ஸ் படத்துல புவனேஸ்வரின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா? அந்த ஆர்டிஸ்ட்டை அவங்க ஆர்டிஸ்ட், அந்த படத்தில் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவங்க வேற ஒரு ப்ரொஃபஷனு. அவங்கள பார்க்கறதுக்கு அந்த படத்தில் 5 பேரில் ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கம்பியில் ஏறி அக்கா அக்கான்னு கூப்பிடுவாரு. கால் வைக்க இருக்காரு, டயரில் கால் வச்சு டயர் கடியில் போய் செத்து போயிடுவார்ல. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். நல்ல வேலை அவங்க அப்பா அம்மாவுடைய கடவுள் பிரார்த்தனை பண்ண அவங்களுடைய பலம், அந்த கடவுள் ஆசீர்வாதம் இவருக்கு ஆயுசு கெட்டியாக இருக்குங்கிறதுனால அவர் இறங்கும் போதே ரிவர்ஸில் தான் இறங்குறாரு. இதோ ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் வண்டி ஓட்டிக்கிட்டே வராங்க. இவங்க ரோடே பார்க்கறது இல்லையே, ஏதோ இது வரைக்கும் உலகத்தில் பார்க்காத ஒருத்தரை பார்க்குற மாதிரியே முன்னாடி இருக்கிற ஜீப்பில் மோதி, போலீஸ் ஜீப்பில் மோதி விழுந்து அடி. அதில் ஒருத்தர் சீரியஸாக இருக்காரு, ஒருத்தன் கால் உடஞ்சிருச்சுங்க, அவனால் நிக்க முடியல, கால் உடஞ்சிருச்சு லிட்டரலி. அவனை தூக்கிட்டு போகும்போது தூக்கிட்டு போறவனா ஒழுங்கா தூக்கிட்டு போனால, பக்கத்துல இருக்கிறவன் மண்டையிலலாம் இவன் மண்டையில இப்படி அடிச்சு அவனுக்கு மண்டையிலையும் காயத்தை ஏற்படுத்தி கூட்டிட்டு போறான். சரி, மக்களை பத்தி இவ்வளவு பேசுறாரு, அதே மேடையில சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி இவ்வளவு காயம் ஆயிடுச்சு, என்னாலதான் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இதை பார்த்தாவது ரசிகர்கள் நீங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லி. ரசிகர்கள் எத்தனை பேர் நின்றாங்க?
அடிபட்டது உங்கள் நண்பன் நண்பி தானே, நீங்கள் நிற்கல, விஜய் நிற்கல, அவர் பெரிய ஆள், அவர் நின்றாருன்னா கூட்டம் கூடும், ஓகே. பின்னாடியே வரக்கூடிய உங்கள் கட்சிக்காரங்க தாங்க, உங்கள் ஆதரவாளர் தானே, உங்கள் ரசிகர் தானே, நீங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே, ஒரே ஜாதி தானே, ஒரே இனம் தானே, விஜயோடைய அண்ணன் நண்பன் நண்பிகள் தானே. கூட இருக்கிற ஒருத்தன் அடிபட்டிருக்கான், ஒருத்தன் கூட வண்டி நிப்பாட்டலாங்க, 4 பேர் வந்து தூக்கிட்டு போறாங்க, அதுவும் அவங்களுக்கு கூட வந்தவங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் திருப்பி விஜயோட இதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்கு தொடர்ந்து அடுத்த இடத்துல போய் இடிச்சுட்டு முட்டி மோதி மண்டை உடைக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம கரூர்ல தமிழ்நாடு கரூர்ல நம்ம பார்த்தோம் என்ன மாதிரியான நிகழ்வு நடந்தது. இங்கேயும் தஞ்சாவூர்லயும் ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தன் வந்து வண்டி மேல ஏறி நின்றுட்டு டிவிக்கேன்னு கத்துறான். அதை தாண்டி காவல்துறை வாகனத்து மேலே ஏறி டான்ஸ் போகிறாங்க. ஒரு பையன் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் இதானதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து மீடியா முன்னாடி அழுகுறாரு. என் பையன் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போனா இப்படி வந்து கிடப்பான்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லி அழுகுறாரு. என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் விஜயை குறை சொல்ல மாட்டேன், நான் விஜய் அதில் குறையே சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் தனக்கு யாராவது விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்கன்னா என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. ஏன் நீங்கள் ஏங்க பண்ணுறீங்க? உங்களுக்குலாம் வாழ்க்கையில் வேறு லட்சியமே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்பு. இல்லை, ஒருத்தரை பிடிக்குது, ஓகே, உங்க உயிரை பணைய வச்சு அவரை பாராட்டணும்ன்ற நெசசிட்டி எங்க வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் விஜயோட ஒரு செல்ஃபி எடுக்கிறதா, இல்லை நம்ம வாழ்க்கையில முன்னேறி நம்ம அப்பா அம்மாவுக்கு அவங்க ஆசைப்பட்டதை, அவங்க தியாகம் பண்ணதை உங்களை வளர்க்கறதுக்காக. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஷூ வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும், ஒரு பேண்ட் வாங்கணும், நல்ல சட்டை வாங்கணும், நல்ல பைக் வாங்கணும், எல்லா ஆசையும் இருந்திருக்கும். ஆனா நீங்க ஆணோ பெண்ணோ உங்களுடைய கல்விக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் எக்ஸ்கர்ஷன் போகணும், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தேவைகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு தியாகம் பண்ணிக்கிட்டு, என் பையன் நம்ம நாளைக்கு அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய நல்ல நேரத்தில், அவங்களுடைய இளமையில் இழந்து போன விஷயங்களை அவங்களுக்கு வாங்கி தர்றது தான் நம்மளோட லட்சியமாக இருக்கணுமே தவிர, ஒரு நடிகரோட, ஒரு அரசியல்வாதியோட செல்ஃபி எடுக்கிறது எந்த விதமான ஒரு லட்சியமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உருப்பட மாட்டீங்க அப்படிங்கிறத ஒரு மனவேதனையோட நான் சொல்லி. நீங்கள் அதையே லட்சியமாக வச்சுக்கோங்க, விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கணுன்றத உங்கள் லட்சியம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த லட்சியத்தை இப்படி தான் நீங்கள் அடைவீங்களா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் போகிற இடத்துலலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஆகிடும், இல்லை கண்டிப்பாக விஜய் சிஎம் ஆக மாட்டார். ஏன்னா ஒரு டிசிப்ளின்டான ஒர்க் ஃபோர்ஸ்னால தான் மக்களை ஃபஸ்ட்டு கன்வின்ஸே பண்ண முடியும். விஜய் அவர்களால் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல, உங்கள் அப்பா அம்மாவால் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. நீங்கள் எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸாகவே இருக்க மாட்டீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் சக தோழர்கள் வந்து கீழே விழுகிறாங்க, அவங்கள தூக்கி விடணும்னு உங்களுக்கு தோணல. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை தூக்குவீங்க? ஆமாம், நல்ல பாயிண்ட். நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ஒருத்தர் விழுந்தா என்னங்க பண்ணுவீங்க? கண்டிப்பாக பைக்கை ஓரம் வச்சுட்டு அவருக்கு என்னாச்சு டக்குன்னு போய் நம்ம தூக்க போவோம்ல, இல்லையா? எதிரில் விழுந்தா கூட ரோடை கிராஸ் பண்ணி போய் நம்ம தூக்குவோம். இவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்பாவை பற்றி மட்டும் நான் சொன்னேன், அம்மாவை பற்றி சொல்லணும்னா இன்னும் தப்பாக போயிடும். அவங்களுடைய கனவுகளை ஆல்ரெடி கணவன் வீட்டுக்காக அவங்களுடைய கனவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிற தாய், குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களுடைய உலகமே அந்த குழந்தையா மாறுது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பாக்களை விட்டுக்கிட்டு போய் செத்து, ஒரு நடிகருக்காக செத்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா, நான் சொல்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் நார்த் கொரியாவில் தான் நீங்கள் பொறுப்பீங்க, இல்லைன்னா போர் சூழல் இருக்கக்கூடிய ஈரானில் தான் பொறுப்பீங்கன்ற சாபத்தை உங்களுக்கு நான் விடுறேன். இதில் வந்து எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய விஷயம் விஜயை பற்றி மேலே பேசினா வைத்தறிச்சல் தான் வரும், கான்டென்ட் வராது, வைத்தறிச்சல் தான் வரும் அப்படிங்கிறதுக்காக கடைசி டாபிக் முக்கியமாக முடிச்சிருவோம், சட்டுன்னு முடிச்சிடலாம். எஸ், திருப்பரங்குன்றம் தீர்ப்பு முக்கிய தீபத்தூண். இதுக்கு தீர்ப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி சத்தமே இல்லாம ஒரு பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. நமக்கு தெரியும், கந்த சஷ்டி அப்போ கந்த சஷ்டி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடத்துல கந்த சஷ்டி பாடினாங்க. கடந்த 2ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தை சுற்றி கிரிவலம், அந்த பௌர்ணமி கிரிவலம், கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் போயிருக்காங்க. எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் சொல்லலை. நம்மளை தவிர வேற யாரும் அதை பெருசாக காட்டவும் இல்லை. இது ஒரு பெரிய எழுச்சியை மதுரை பக்கத்தில் ஏற்படுத்தி, குறிப்பாக அந்த சட்டமன்ற தேர்தலில் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயத்த மக்களே ரொம்ப தெளிவாக சொல்கிற மாதிரி தெரியுது. இல்லை, பிரதமர் ரீசெண்டாக வந்துட்டு போனார், ஏதோ பிரதமர் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஏதோ கிமிக்ஸ் பண்ணிட்டு போனார் அப்படின்னு பார்த்தோம். பட் அதற்கு பின்னாடி நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்துக்களினுடைய உரிமையை மீட்டு தருவதற்கான அனைத்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாருன்னா அவர் அதை என்டோஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்துக்களுடைய தேவை தீபத்தூண்ல தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை பிரைம் மினிஸ்டரே அவருடைய தலைக்கு மேலே ஏற்றிக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா ராமர் கோவில் உருவான மாதிரி இங்கே தீபத்தூண் வந்து கண்டிப்பாக, நான் அரசியலாக சொல்லலை, அது ராமர் கோவில் கட்ட வேண்டியது நம்ம இந்துக்களுடைய உரிமை, அது மீட்டு தரப்பட்டிருக்கு.
அடுத்தது இதுவும் மீட்டு தரப்படும். இன்னைக்கு கோர்ட்டில் சில விஷயங்கள் நடந்திருக்கா சொல்லுங்க. திமுக கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அது தொடர்பான ஹியரிங் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஆரம்பத்தில் திரு நீதிபதி அவர்கள் கேட்கும்போது யார் தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு உங்களுக்கு உத்தரவிட்டது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க, அப்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாங்களே தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ திரும்ப நீதிபதி அவர்கள் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்போ நீங்களே தானே முடிவெடுத்தீங்க, இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், 5 பேர் மேலே போய் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற அனுமதிப்பீங்களா, நீங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படின்னோடனே அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டாரு, ஐயோ அதெல்லாம் அதிகாரிகளை கேட்டு தாங்க முடிவு, மேலே எங்களுக்கு மேலே நாங்கள் கேட்டு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது இவங்களுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டேங்குது, சரிதானா அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் லைட்டாக குழப்பி விட்டீங்க, வார்த்தை மாறிடுச்சு. அரசுக்கு பதில் அதிகாரின்ட்டீங்க. போன தடவை அரசு எங்களுக்கு எந்த அழுத்தமும் தரல, நாங்க தான் முடிவு பண்ணோம்னு இவங்க சொல்றாங்க. இந்த தடவை என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்ப இந்த தடவை நீங்களே முடிவு பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லும்போது, இல்ல நான் மேல அரசு கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ இதுல அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தெரியும் நமக்கு. அந்த போன வாட்டி தீர்ப்பு வந்த அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரி ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்காரு, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இவர் கேட்டு கேட்டு அனுமதிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அப்ப ரொம்ப தெளிவா சொன்னாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன அதிகாரி அதற்கு பிறகு வரவே இல்லை, கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அப்பியரே ஆகல, இன்னைக்கு தான் திரும்ப வந்தாரு அப்படின்றத பார்க்கிறோம். நடுநிலைமை பேசக்கூடிய இந்துக்கள் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த தீர்ப்பு அப்படின்றது எந்த வகையிலையும் பிற மதத்தினவர்களுக்கு எதிரானதே கிடையாது. நீதி அரசர் அவர்கள் தெளிவா சொல்றாரு, அந்த கண்டெஸ்டட் லேண்ட் அப்படின்றது கண்டெஸ்ட் கிடையாது, அது கோவிலுக்கு சொந்தமானது. அதை ரீஐட்ரேட் பண்றதுக்காக இந்த ஆக்டை செய்யறோம். ஏன் அங்க செய்யறோம்னா, அங்கதான் தீபத்தூண் இருக்கு, அது தீபத்தூண் தான், தீபத்தூண் இருக்கு, கோயில் இடத்துலயே இருக்கு, அது கோயில் இடம்தான்றத உணர்த்தும் வகையில நம்ம திரும்ப ஏத்துறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதை செய்ய விடாம ஏன் தடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுதான் மத அரசியல். தெளிவா அது இந்துக்களுக்கு எதிரா திமுக ஆட்சியில நடந்துகிட்டே இருக்கு. அதாவது எந்த அளவுக்குன்னா, தமிழர்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுனா பரவாயில்ல, அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு வரது யாருன்னா பெரும்பான்மை 99% கேரளாலேருந்து வராங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைக்காக தமிழர்களோட உரிமையை கேரளாவினுடைய கேரள மக்களாக இருக்கட்டும், தமிழக இஸ்லாமியர்களா இருக்கட்டும், அவங்க உரிமை இதனால பாதிக்கப்படுறதே கிடையாது. நாம நிறைய இடத்துல பார்த்தோம், சில இஸ்லாமிய தலைவர்களே சொன்னாங்க, ஏன் அங்க ஏத்த விட மாட்டேன்றாங்கன்னு எங்களுக்கே தெரியலைங்க, இதை வச்சு அரசியல் தான் பண்றாங்கன்னு அவங்களே சொல்லும் போது பிடிவாதமா இதை செய்யறாங்க அப்படின்றத நம்ம புரியும். இது எப்படி சில இயக்கங்கள் தீபத்தூண்ல தீபம் ஏற்றும் வரை ஓய மாட்டார்களோ, அதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்களோ, தமிழ் ஜனமும் ஊடகமாக அதை சம்பந்தமான அனைத்து தகவல்களும் செய்திகளும் மக்களுக்கு உண்மையான தகவல்கள், எந்த மாயமும் கலப்பும் இல்லாத செய்தியை உங்களுக்கு திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக தந்துக்கிட்டே இருப்போம். திருப்பரங்குன்றம் சம்பந்தமான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தமிழ் ஜனமில் பண்ணியிருக்கோம். போன வருஷம் இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் போது அந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ண சொல்கிறேன், மறக்காமல் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம விவாதித்தோம், நிறைய பேசியிருக்கோம், மக்களுக்கு இன்றைக்கும் நிறைய விழிப்புணர்வு தந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.